நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டி.ஆர். ராஜேந்திரன் அவர்களுக்கு 4, 5 டைம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனா கோபத்தினால ராஜேந்திரன் அவர்கள் வந்து அந்த காலை எடுக்காம விட்டுருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத வலைபேச்சு அந்தனர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த டைமில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால சக நடிகர்கள் அப்படிங்கிறதுக்காக நலன் விசாரிக்கலாம்னு ராஜேந்திரன் அவர்கள் வந்து ரஜினிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் காலை வந்து ரஜினிகாந்தோட மேனேஜர் எடுத்திருக்காங்க. இவர் ராஜேந்திரனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா அடிக்கடி வந்து ரசிகர்கள் வந்து ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கு ரஜினிகாந்தோட மேனேஜர் வந்து நம்பரை வாங்கி வச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்களாம். அதனால ராஜேந்திரன் கால் பண்ணமும் அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து ராஜேந்திரனுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திரன் மேனேஜர் வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. அங்க வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ சரவணா வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து போனை கொடுத்துட்டாங்களாம். நான் ரஜினிகாந்த் பேசுறேன் அப்படின்னு வந்து ராஜேந்திரன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராஜேந்திரன் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு வந்து பேசுறீங்க, இது மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து கோவப்பட்டு திட்டிட்டு வந்து கட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 4, 5 டைம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த காலை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த இடப்பட்ட காலத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்து மாறிட்டாங்க. அதே டைமில் ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யாவும் நடிகர் சிம்பு அவர்களும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ராஜேந்திரன் அவர்களோட ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரை சம்மந்தி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருக்காங்க. அதுக்கு வலைபேச்சு அந்தணன் என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்காக ஃபோனை கட் பண்ணிட்டு போனவர் வந்து இப்போ வந்து அவர் நல்ல நிலைமைக்கு போனோன்னா வந்து ராஜேந்திரன் வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு. ஓகே பாய், உங்கள் சிஜி.